ஹாய். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லலாம் நம்ம இந்த 2 வார்த்தை நிறைய கேட்டிருப்போம். ஒன்று ஒமிஷன், இன்னொன்று கமிஷன். ஓகேவா? நம்ம வந்து என்ன நினச்சிப்போனா, த எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், த எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சும்மா ஹெட்டிங்கை போட்டுட்டு நம்ம படிக்கும்போது இதான் நமக்கு புரிஞ்சிடும். பட் இன்றைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் ஒமிஷனும் கமிஷனும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, என்ன டிஃப்ரென்ஸ்னு? ஒமிஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யாமல் விடுறது, எந்த அமௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணணுமோ அதை இன்க்ளூட் பண்ணாமல் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் ஒமிஷன். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், ஆட் பண்ணணும், அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கணும். ஓகேவா? பட் நம்ம அதை வந்து போடாமல் கன்சீல் பண்ணி மறைச்சு ஒதுக்கிட்டோம், வி ஹவ் நாட் இன்க்ளூடட். அதுக்கு பேர் ஒமிஷன். கமிஷன் என்ன தெரியுமா? போட வேண்டிய அமௌண்ட் என்ன 100 ரூபா தான், ஆனால் அந்த இடத்துல இதுக்காக எக்ஸ்ட்ரா 200 போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியதை விட அதிகமாக பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் கமிஷன். அதனால் எப்போதுமே whenever they talk about error or fraud பண்ணும்போது either it will be in the nature of omission, அப்படி இல்லைனா it will be in the nature of commission. பிகாஸ் ஏதோ ஒரு விஷயத்தை ஓவர் ஸ்டேட் பண்ணும்போதோ அண்டர் ஸ்டேட் பண்ணும்போதோ தான் பண்ணுறவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல, அந்த பெனிஃபிட்காக தான் அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ எரர்ன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஃப்ராடு தான் எப்போதுமே இன்டென்ஷனாக பண்ணுவாங்க. ஸோ ஃப்ராடு பண்ணுறவங்க தான் அதிகமாக எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் கமிஷன் வந்து எரர்னாலும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம். தட் இஸ் தெரியாமல் கூட ஒரு என்ட்ரி நான் வந்து அங்கே என்டர் பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட அமௌண்ட் வந்து 12,000 இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா 2,000 போட்டிருக்கலாம், இல்லை வந்து 2,000 இருக்கிறது வந்து 20,000 போட்டிருக்கலாம். இதெல்லாம் எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அண்ட் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். பட் ஸ்டில் அது ஃப்ராடுலண்ட் மோட்டிவில் அதை செய்யும் போது, அது இன்டென்ஷனலாக பண்ணும்போது அந்த ஒமிஷனையோ கமிஷனையோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எரர்னால நடந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு ஹைட் இட். நான் எப்போதும் சொல்கிற எக்ஸாம்பிள் தான், ஒரு தோடை கீழே விழுந்துருச்சுன்னா கீழே விழுந்த தோடை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் யாராவது அந்த தோடை மறைச்சி வச்சுட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்இன்டென்ஷனல் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் கமிஷன் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் அவுட், பட் intentional errors of omission and commission is very difficult for us to find out. Bye, have a nice day.